ஹலோ ஆல், இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் சீக்கிரம் எழுந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே பண்ணிடுறேன். இப்போலாம் ஹஸ்பண்ட்க்கு ஃபுல் டேஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தம்பியும் ஸ்கூல் போகிறதுனால 3 பேருக்கும் சேர்த்தே நான் குக் பண்ணிவிடுவேன் மார்னிங்கே. தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 80% வேலை முடித்தா தான் அப்புறம் அவனுக்கு நான் பால் கொடுத்து அவனுக்கு எல்லாம் பண்ணி சாப்பாடு ஊட்டி அனுப்புறதுக்கு கரெக்டாக டைம் இருக்குமே. ஹஸ்பண்ட் 10 o'clock போயிடுவாங்க. நானும் தம்பியும் 10 o'clock வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடுவோம். தம்பியை போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுனால தான் எப்போவுமே மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டையுமே சேர்த்து பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டா மார்னிங் இட்லிக்கும் வந்து ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால சாம்பாரே ரெடி பண்ணிட்டேன். அவரைக்காய் காய்ச்சதுன்னு நிறைய கொடுத்து விட்டுருந்தா. ஸோ கொஞ்சம் சாம்பார் வச்சுக்கலான்னு அவரைக்காய் சாம்பார் வச்சாச்சு. எங்களுக்கு நார்மலாக இட்லி ஊற்றிட்டு தம்பிக்கு மட்டும் மினி இட்லி ஊற்றியாச்சு. வீக்கெண்ட்லனா எங்களுக்கும் சேர்த்தே மினி இட்லி ஊற்றுவோம். இப்போ டைம் இல்லைங்கிறனால ஸோ அவனுக்கு மட்டும் மினி இட்லி ஊற்றிட்டு எங்களுக்கு நார்மலாக இட்லி ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுமே வந்து மினி இட்லினா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார். நார்மலாக இட்லி கொடுத்தா 3 தான் சாப்பிடுவார். ஸோ அவருக்காக கொஞ்சம் ஊற்றலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்காதனால நார்மலாக எனக்கும் அவருக்கும் ஊற்றியாச்சு. சாம்பார் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்ஸ்னலாக சாம்பார் வந்து என்னோடய சாம்பார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாம்பாரே மேக்ஸிமம் நான் வீக்லி ஒன்ஸ் தான் வைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து ரொம்ப ரேர், மந்த்லி ஒன்ஸ் தான் வச்சிட்ருந்தேன். ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுவோம். இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் வெள்ளி எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டிருக்கேன். ஸோ சாம்பார் வந்து எனக்கு ரெசிபி வந்து எப்படி எல்லார்கிட்டையும் கேட்டு ட்ரை பண்ணாலும் கரெக்டாகவே வராது. ஏதோ வச்சுருந்தேன், ஆனால் நல்லாவே வந்திருந்தது இந்த டைம் சாம்பார். நிறைய வீடியோஸ் பார்த்து வச்சாலுமே எனக்கு வந்து சாம்பார் வந்து சொதப்பிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த தடவை நல்லாவே வந்திருந்தது. ஹஸ்பண்ட்க்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். நெய் போட்டு சாம்பார் சாதம் மாற்றி வச்சுட்டு அதுக்கு சைடிஷ் வந்து முட்டை தொக்கு பண்ணிட்டேன். முன்னாடிலாம் முட்டை தொக்கு பாயில் பண்ணி பண்ணுவேன். இப்போ உடச்சூத்து பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதனால் மேக்ஸிமம் அவருக்கு லன்ச் கொடுத்தோன்னா அதுக்கு சைடிஷ் வந்து முட்டை தொக்கு தான் கொடுக்குறது. தயிர் சாதமாக இருந்தாலும் எதுனாலும், லெமன் ரைஸ் எதுனாலும் முட்டை தொக்கு தான் கொடுத்து விடுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். தம்பிக்கு வந்து மினி இட்லி அவனுக்கு மட்டும் ஊற்றுனனால கொஞ்சம் அவரும் கேட்டார் எனக்கு இல்லையா அப்படின்ட்டு. மேக்ஸிமம் தம்பியும் அவரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாம்பார் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஹஸ்பண்ட் வந்து இதுவரை எனக்கு குறையே சொல்ல மாட்டார். சாப்பாடுக்குன்றதுனால நான் வைக்கிறது தான் சமையல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய ரொட்டீனே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கோம். மார்னிங் 10க்குள்ளே லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு தம்பி போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் உள்ள மற்ற வேலைகள்லாம்